வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மதுரையில் ஜூன் 22 தேதி நடைபெறவிருக்கும் முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் சாராததாக இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செவ்வாய்க்கிழமை உறுதியளித்தார். பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிகழ்வு பக்தி மற்றும் ஆன்மீகத்தை மட்டுமே மையமாக கொண்டது என்பதை வலியுறுத்தினார். திமுகவின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக மாநாட்டின் போது எந்த அரசியல் கருத்துகளோ வெளிப்படுத்தப்படாது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்வு அரசியல் சார்புகளை பொருட்படுத்தாமல் முருகனின் அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறது என்று நாகேந்திரன் மேலும் தெளிவுபடுத்தினார். திமுக மற்றும் காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளின் பக்தர்களும் பங்கேற்க அழைக்கப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். இந்த உள்ளடக்கிய அணுகுமுறை பகிரப்பட்ட மத மற்றும் கலாச்சார நடைமுறைகள் மூலம் ஒற்றுமையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். அரசியல் ரீதியாக பலவீனமானவர்கள் பலம் தேடுவதற்கான ஒரு தளமாக இந்த மாநாடு அமைந்தது என்ற திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியின் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக நாகேந்திரன் அந்த குற்றச்சாட்டை நிராகரித்தார். பாஜக கூட்டணி வலுவாக உள்ளது என்றும் எதிரிகளின் விமர்சனம் இந்த வலிமையின் பிரதிபலிப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். கூட்டணி தொடர்பான கேள்விகள் பெரும்பாலும் பாஜகவிடம் கேட்கப்படுகின்றன. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினிடமோ அல்லது அவரது கூட்டாளிகளிடமோ கேட்கப்படுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டி ஊடகங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆய்வுகளையும் அவர் கேள்வி எழுப்பினார். நிகழ்வின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த நாகேந்திரன், ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் மாநாட்டில் கலந்து கொள்வார் என்பதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் பங்கேற்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் உள்ளது. மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் கொழும்பிலிருந்து பங்கேற்பாளர்கள் எதிர்பார்க்கப்படும் சர்வதேச பக்தர்களின் ஈடுபாட்டையும் அவர் குறிப்பிட்டார். பெரிய அளவிலான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவர் பகிர்ந்து கொண்டார். முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துறவிகளின் உருவப்படங்கள் மற்றும் சுருக்கமான வரலாறுகளை காண்பிக்கும் கலாச்சார கண்காட்சி இதில் அடங்கும். மாநாட்டின் பக்தி மகத்துவத்தையும் அளவையும் அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களால் ஸ்கந்த சஷ்டி கவசத்தை பெருமளவில் வாசிப்பது ஒரு முக்கிய சிறப்பம்சமாகும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.